இந்த இந்த நாள் தேவன் நமக்காக சிலுவையில் பலியான நாளாய் உலகம் முழுதும் ஆசரிக்கிறாங்க. ஆமென். இந்த நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தான் அவர் பலியானார்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஆதாரபூர்வமான ரெக்கார்டு இந்த நாளுக்கு இல்லை, சிலுவை மரணத்துக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளுக்கு கிடையாது. இந்த நாளில் தான் அவர் மரித்தாரா அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய சிலுவை மரணத்துக்கு உண்டு. ஆமென். அவர் சிலுவையில் மரித்தார் என்பது உண்மை. ஆமென் ஆமென். அதை தியானிக்க தான் வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாய் எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் நாங்கள் பதிலாகி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை நேசிக்கிறியா, உலகத்தை நேசிக்கிறியா? என்னை நேசிக்கிறியா, பணத்தை நேசிக்கிறியா? என்னை நேசிக்கிறியா அல்லது செல்வத்தை நேசிக்கிறியா? தேவச்சனமே, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க? ஆண்டவர், உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரை, உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம். அப்பா, உண்மைத்தான் நேசிக்கிறோம். உமக்கு தெரியும் ஆண்டவரை, அவருக்கு நம்மளை நல்லா தெரியும். எல்லாரும் உணர்ந்து என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார் வைங்க, என்ன பதில் சொல்ல போகிறோம்? கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? உண்மையாய் தேவனிடத்துல என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேன் நான், உணர்ந்து உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஓ, மனுஷனை போல அல்ல, கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்றோம். உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஷிகலாத்தி கரதோனியா ரபோஷா. எஸ் லார்ட். கல்வாரி காட்சியில் கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ?
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, அதனாலதான் அப்படி ஆலயத்தில் இருக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க பிதா உம்மை அனுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகள் எங்களுடைய நல்வாழ்வுக்கு என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த நாளில கூட ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் அப்பா. எங்களை உயிர்ப்பித்த, மீட்ட, எங்களுக்கு அற்புதம் செய்த வார்த்தைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, முற்றிலுமாய் இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு சபைக்குள்ளாய், ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளாய் வரும்படி நான் செபிக்கிறேன். இந்த தேசம் முழுவதும் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரை வெளிப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே ஜனங்கள் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. 7 வார்த்தைகளை கேட்டாச்சு. ஆமென். எத்தனையோ வருஷமா கேட்டாச்சு. ஆமென். 3 கேள்விகள் தான். இப்போ 3 கேள்விகள் தான். இயேசு சிலுவையில் பிசாசை ஜெயித்தாரா இல்லையா? ஜெயிச்சிட்டா ஏன் இன்னும் கூட இது பிசாசு கிரியை செய்கிறான், இது ஏதோ ஒரு மந்திரத்தினால வருது, அவர் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு தானே? ஆமாவா இல்லையா? ஜெயிச்ச பின்பும் கூட நம்ம சொல்கிறது போல அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கிற முடியலையே, மன்னிக்கணும், மன்னிக்க முடியலையே, காஸ்பல் சொல்லணும், நம்ம சொல்கிறது இல்லையே, எதுவுமே செய்கிறதே இல்லையே, சும்மா என்ன கதை விட்டுட்ருக்கோம். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளாய் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு அவுட்லைன் மட்டும், நமக்கு இப்போ 1 மணி ஆயிடுச்சு, ஒரே ஒரு அவுட்லைன் நீங்கள் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா, வேதத்தில் ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும், முதலாவது ஒரு கேள்வி நமக்கு வரணும். அல்லேலூயா. மரித்ததினாலே பிசாசை ஜெயிச்சிட்டாரா இல்லையா? 2வது கேள்வி. அல்லேலூயா. பிசாசை ஜெயித்திருந்தால் இன்னும் நான் ஏன் இப்படியே இருக்கிறேன்? 3வது கேள்வி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அன்புன்னு நம்ம சொல்றதெல்லாம் பொய். சும்மா நமக்கு பிடிச்சவங்கள தான் நேசிப்போம். ஆமாவா இல்லையா? நமக்கு பிடிக்காதவங்க தான். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சா கூட நான் அப்படித்தான் இருப்பேன், இன்னும் மாறவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உண்மையா உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் மாற்றி அனுப்புவார். அல்லேலூயா. வேகமாய் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, தேவன் ஒரு திட்டத்தை, இயேசு சிலுவையில் நமக்காக மரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஏன் வைத்தார், அது நமக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு நல்லா தெரியும், தேவன் மனிதனை படைத்த போது மனிதனிடத்துல ஒரு வார்த்தையை பேசினார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை சொல்லுகிறது. 16, 17 வாசி கேட்போம். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இன்னைக்கு வரையும் மனுஷன் சாகுறானா இல்லையா? அன்னைக்கு சாவுன்னா என்னன்னு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாது. அல்லேலூயா. நமக்கு தெரியும். ஆமென். நமக்கு தெரியும்.
எப்படி சாகுறாங்கன்னு தான் தெரியாது. தேவன் சொன்னது பிசாசுக்கு, அது பிசாசு ஒரு ரிப்ளை கொடுக்குறான். 3வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 3:3 வாசிக்க கேட்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீ சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம், நீ வேணா இதை புசிக்காத, நீ புசிச்சா செத்துருவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அப்பொழுது பிசாசு சொல்றான், வாசிங்க. சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், கண்ணு திறந்துரும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து நல்லது கெட்டதுன்னு எதுன்னு தெரியும், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. ஓகே, இந்த தெளிவான இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள நம்ம ஒரு பொதுவான நிருபம் வாசிக்கேற்போம். ராஜ் வாசிப்பாங்க. ஆதியாகமம் 3:3 வாசிக்கேற்போம். 3:4. ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால், பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிவீர்கள் என்று கடவுளுக்கு தெரியும் என்றது. இப்போ கடவுளை போலத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று இவனுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? அவர் நம்மை படைக்கும் போதே அவரை போலத்தான் படைத்தார். ஆமென். நீங்க பார்த்தீங்கன்னா ஆதாம் அந்த தோட்டத்தில் இருந்தபோது கனிகளை எல்லாம் புசித்தான். மழை இல்லை, அப்போ தேவன் பூமியிலிருந்து பனியை உண்டாக்கினார், தானா நடந்தது. அவன் எதையுமே வேலை செய்யல. ஒரு அலையிலே சொல்றீங்களா? அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் மனிதனும் இருந்தான். இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இல்ல நீ இதை சாப்பிட்டீனா தேவனை போல கடவுளை போல நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் தேவனை அங்க பிசாசு வார்த்தையினால ஏமாற்றினான். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தைன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமே. மனிதனை மண்ணிலிருந்து சிருஷ்டித்தாலும் தேவன் அவனை வார்த்தையினாலே தான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நம்ம ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போம், அப்ப வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இப்போ அந்த சர்ப்பத்துக்குள்ளாய் இருந்த பிசாசு சர்ப்பத்தை பயன்படுத்துகிறான், வார்த்தையினாலே நம்மை ஏமாற்றினவன். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதனாலதான் வார்த்தை மாம்சமாயிற்று. ஒரு அலையிலே சொல்றீங்களா? இப்போ சர்ப்பம் அந்த விஷம் நிறைந்தது, அவன் செலக்ட் பண்ணது. சர்ப்பத்துக்குள்ள விஷம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்மை அழிக்க அவன் சர்ப்பத்தை கடிக்க வச்சிருக்கலாமா இல்லையா? 2 பேர் தான் இருந்தாங்க. எத்தனை பேரு? 2 பேர். சர்ப்பம் இருந்தது. சர்ப்பத்துக்குள்ள யார் இருந்தது? பிசாசு இருந்துச்சு. சொல்லுங்க வாயை திறந்து. யாரும் தூங்கக்கூடாது. ஆமா, வாயை திறந்து சொல்லுங்க. சர்ப்பத்துக்குள்ள யார் இருந்தது? பிசாசு இருந்தது. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே. சர்ப்பத்துக்குள்ள பிசாசு இருந்தது. இப்ப பிசாசு 2 பேரையும் கட்டின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? கட்டிச்சிருந்தா சாக மாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க. சாக முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த சாவை பிசாசினாலே மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்ற வார்த்தையை பயன்படுத்தினவர் தேவன். ஒரு அலையிலே சொல்றீங்களா? சாவுன்னா என்னன்னு இவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் பேசினது மூத் என்கிற எபிரேய வார்த்தை. அது MOOTH அப்படின்னா என்ன? மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தோட்டத்துல இருக்கிறாய், என்னோடு இருக்கிறாய், என் பிள்ளையாய் இருக்கிறாய், என்னை போலவே இருக்கிறாய், சகல அதிகாரமுடைய நபராய் இருக்கிறாய். நீ இதை மட்டும் சாப்பிட்டீனா நீயும் நானும், என்னோடு இருக்கிற உறவு, உனக்கு என் மீது இருக்கிற அந்த உறவும் எனக்கு உன் மீது இருக்கிற உறவும் பிரிக்கப்படும். செப்பரேஷன். சொல்லுங்க, செப்பரேஷன். தேவனையும் மனிதனையும் பிரிக்க
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இதை சாப்பிட்டீன்னா என் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியாம போயிடுவ. ஆமா, நீ கீழ்ப்படியலன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவ. ஒரு அலையிலே சொல்றீங்களா? அந்த பிரசன்னத்திலிருந்து, தேவ பிரசன்னத்திலிருந்து நீ பிரிஞ்சு போயிடுவ. அந்த எபிரேய வார்த்தையின் அர்த்தம் அதுதான். நீ பிரிஞ்சு போயிடுவ. நீ பிரிஞ்சு போனா கெட்டு போயிடுவ. நீ அங்கே வெளியே போனா அழிந்து போயிடுவ. அதனால இதை மட்டும் சாப்பிடாத. அவனுக்கு நல்லா தெரியும், நீ இதை சாப்பிட்டீனா நீ சாக மாட்ட, இன்னும் நல்லா தேவனை போல மாறிடுவ. ஆனா தேவனை போல படைக்கப்பட்டவன். அவன் சொன்னதெல்லாம் நடந்தது. ஆமென். அந்த விஷம் என்பது இவனுடைய ஜீவனை தொடுகிற அதிகாரம் இல்லாதது. ஒரு அலையிலே சொல்றீங்களா? நல்லா ஒரு அலையிலே சொல்றீங்களா? இப்ப அந்த விஷத்தை எப்படி ஆகிலும் மனுஷனுக்குள்ளாய் செலுத்தி அழிக்க வேண்டும் என்பது பிசாசின் திட்டம். ஆமென், சொல்லுங்க. ஆமென், நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆனா அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நிலை விசேஷமானது. எந்த விஷமும் அவனை சேதப்படுத்தாது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிகளாலே நடக்கிற அடையாளங்கள் அவன. சிலுவையில இயேசு செத்துட்டார்ல, சிலுவையில நமக்காய் ஜீவனை கொடுத்தார்ல, சிலுவையில் அவர் என்ன செய்தார்னு இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். நான் யார்? ஆண்டவர் சொன்னார், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். சொல்லுங்க எல்லாரும், சர்ப்பத்தை கையில எடுப்ப. ரட்சிப்புடா என்ன? இப்போ நான் அன்பா இருக்கிற நடிக்கிறதா, பரிசுத்தமா இருக்கேன்னு பேசுறதா, ஊழியம் செய்யறேன்னு சொல்றதா? அன்புனா என்ன? கீழ்ப்படிதெல்லாம் என்ன? என்னுடைய நிலை மாறணும். என்னை தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ சிருஷ்டிக்கப்பட்ட நிலைக்கு திரும்பவும் வருகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. சர்ப்பத்தை எடுப்பேன் கையில, என்னை அது சேதப்படுத்தாது. அந்த நிலையில தான் ஏதேன் தோட்டத்துல மனுஷன் இருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப சிலுவையில இயேசு என்ன செய்தார்? அதற்குன்பாய் வேகமாய் சில வசனங்களை வாசிக்கலாம். நீங்க வாசிக்கும் போது என்னாகமம் 21:9 வாசிக்க கேட்போம். என்னாகமம் 21:9 வாசிக்க கேட்போம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது, சர்ப்பம் ஒருவனை கடித்த இந்த நிலை என்ன நிலை தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டு பாவம் நிறைந்தவனாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எகிப்தில அடிமையாய் இருந்து அங்க வனாந்தரத்தை கடக்கும் போது தேவனை குறித்து முன்முறுத்து பிசாசு ஏதேன் தோட்டத்துல என்னெல்லாம் செய்தானோ அதை வெளியே வந்து மனுஷன் செய்தான். ஒரு அலையிலே சொல்றீங்களா? தேவனை குறித்து மட்டுப்படுத்தி பேசுறது, தேவனை குறித்து அலட்சியமாய் பேசுறது, தேவனுடைய மகிமையை மதிக்காமலே பேசுறது. அப்படி பேசின நிலைமையில அங்கே சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து, இப்ப ஆண்டவர் சொல்ல, ஒருத்தனை கடிச்சிருச்சுன்னா பாம்பை நீ அடிக்க கூடாது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பாம்ப நீ மோசே நீ 6 லட்சம் பேர் இருக்கலாம், அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள், ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துன்னு அடிக்க கிளம்பிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதை நான் பார்த்துக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பாம்பை நீ அடிக்க கூடாது, பாம்பை நீ பார்க்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. பாம்பு கடிச்சதுன்னா பாம்பை அடிப்பான், இது மனுஷனுடைய சுபாவம். இல்லைன்னா பாம்பை கும்பிடுவான். ஆமா, ஒன்னு அடிப்பான், இல்லைன்னா என்ன செய்வான்? இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்கூட, பாம்புக்கு எனக்கு ஒரு டீல் இருக்கு, நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டாரு. ஒரு அலையிலே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வாசிங்கம்மா. சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாருங்க, இப்ப சாவு வர வேண்டிய இடத்துல நீ சிலுவையை பார்க்கணும். சிலுவையில ஒரு வெண்கல சர்ப்பமாய் சபிக்கப்பட்ட நபராய் இயேசு இருந்ததன் முன்னடையாளம். ஒரு அலையிலே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. சரி, அடுத்து நீங்க வரும்போது பார்க்கும்போது யாத்திராகமம் 20:4-20 நம்ம வாசி கேட்போம். வாசிக்க யாத்திராகமம் 4:20.
அப்பொழுது மோசே தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோல் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். மோசே கோலு, ஆரோன் கோலு, 12 கோத்திரங்களுக்கு கோல் இருந்தது. இது தேவனுடைய கோல். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய கோல். ஆமென். கோல் எதுக்கு? இப்ப மாதிரி பத்திரங்கள் கிடையாது. அப்போ ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தத்தையும் சொத்துக்களையும் கோல்களில எழுதுவாங்க இஸ்ரவேலர்கள். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? வாக்கு தத்தங்களோ அல்லது ஒருவேளை சொத்துக்களையோ கோல்களில எழுதுவாங்க. இது தேவனுடைய கோல். அவன் எகிப்தை நோக்கி அந்த இடத்துல வந்தபோது அவன் கையில தேவன் ஒரு கோலை கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? மோசேயுடைய கோல் அல்ல, ஆரோனுடைய கோல் அல்ல, அது தேவன் கொடுத்த கோல். அது மேல வாக்கு தத்தத்தை எழுதி கொடுத்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த கோலை எடுத்துட்டு மோசே பார்வோன் அரண்மனைக்கு வந்தான். ஒரு அலையிலே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. பார்வோன் அரண்மனையில வந்து மோசே தன்னுடைய கோலை போட்டான். ஆமென். ஆரோனை பார்த்து சொல்ற, ஆரோன் இந்த கோலை நீ போடு. மோசேயுடைய கரத்துல இருந்த கோல் ஆரோனுடைய கரத்துக்கு வந்தது. ஆரோன் ஒரு ஆசாரியன், ஜனங்களுக்காக பரிந்து பேச காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டவன். அவன் கையில வந்தது. அந்த கோலை போட்டான். போட்ட உடனே அது பாம்பாய் மாறிட்டு. மந்திரவாதிகள் எல்லாம் இருந்தாங்க. நீங்க வாசிக்கும் போது அதை நம்ம யாத்திராங்கமத்திலே வாசிக்கலாம். நீங்க அந்த கோல் என்ன செய்ததா? மற்ற கோல்கள் எல்லாம் பாம்பா மாறிச்சு. எல்லாம் பாம்புன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பாம்பாய் மாறிடுச்சு. ஆமென். இப்ப பாம்பாய் மாறிடுச்சு மோசேயுடைய கோல். அவங்க மந்திரவாதிகள் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் பாம்பாய் மாறிடுச்சு. மோசேயுடைய கோலும் பாம்பாய் மாறிடுச்சு. இப்ப அந்த கோல், பாம்பாய் மாறின அந்த கோல் மற்ற பாம்புகளை முழுங்கினது. எல்லாரும் சொல்லுங்க. இப்போ விஷத்தோடையா விஷம் இல்லாமலா? விஷத்தோட முழுங்குச்சு. சொல்லுங்களேன். விஷத்தோட முழுங்குச்சு. என்ன கொல்லணும்னு ஒரு பாம்பு விஷத்தோடு இருந்தபோது என்னை மீட்கணும்னு இயேசு அதை விழுங்கினார். ஒரு அலையிலே சொல்லுங்க. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நல்லா கையத்தட்டு. அவர் விழுங்கினார். அந்த கோல் வார்த்தை. எல்லாரும் சொல்றீங்களா? அந்த கோல் வார்த்தை. ஒரு அலையிலே சொல்லுங்க. பிசாசு அந்த கோலை, அதாவது சர்ப்பத்தை கடிக்க சொல்லல, பேச சொன்னான். ஒரு அலையிலே சொல்லுங்க. பேச்சு என்பது, வார்த்தை என்பது, வார்த்தையில ஜெயித்தான் பிசாசு. ஆமென். வார்த்தையில தானே இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். வார்த்தையில தானே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வார்த்தையில தானே இப்ப வார்த்தையை கொண்டே தேவனை குறித்து மட்டமாய் பேசி, அவர் இல்லை இப்படி சொல்றதெல்லாம் தப்பு, நீ அப்படி ஆக மாட்டேன்னு சொல்லி அவனை புசிக்க வைத்தான் அந்த கனியை. ஆண்டவர் வார்த்தையினால தான் சொன்னார், புசிக்காத, நீ பிரிஞ்சு போயிடுவ. எப்படி பிரிதல் தெரியுமா? 2 விதமான மரணம் இருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்துமா தேவனை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அதுதான் மரணம். யாராலையும் மீட்கவே முடியாது. ஆமென். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு மட்டும் பிரிஞ்சிச்சுன்னா அது ஆவிக்குரிய மரணம். ஆமென். இந்த சரீரத்தை விட்டு எல்லா ஆவிகளும் பிரியறது போல ஒரு மனிதனுடைய ஆவி பிரியும் தேவஜனமே. ஆனா தேவனை விட்டு பிரிகிற நிலைக்கு அங்க ஆதாம் வந்தான். ஒரு அலையிலே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலே சொல்றீங்களா? ஆவிக்குரிய மரணம் அது. தேவனை விட்டு பிரிதல், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிதல், தேவனுடைய அன்பை விட்டு பிரிதல், தேவனுடைய பராமரிப்பை விட்டு மனிதன் பிரிந்த போது பிசாசுக்கு ஒரு ஜெயம் அங்க வந்துருச்சு. அப்பதான் தேவன் சொன்னார் அவனை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். நீங்க வாசிக்கும் போது 3 அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். வாசி கேட்போம். ஆதியாகமம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ வித்து அப்படின்னு சொன்னாலே ஆண்களுக்குரியது. எக்குன்னு சொன்னாதான் பெண்களுக்குரியது. ஆமென். ஆமென்.
இதுதான் உலக நியதி, இதுதான் சிருஷ்டிப்பு. ஆனா அங்க வார்த்தையில சொல்லிட்டாரு ஆண்டவர். என்ன சொன்னாரு? ஸ்திரீ அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, வாசிக்குமா 15, அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்போ ஸ்திரீயே என்கிற வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் சிலுவையில. அம்மாவை பார்த்து நம்ம சொன்னோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்னது ஆதாம் முதல். எல்லாரும் சொல்லுங்க, ஆதாம் முதல் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்ட நேரம் வரைக்கும், அதற்கு பின்பதாகவும் இயேசுவேன்னு சொல்லுகிற எல்லா மனு குலத்தின் மீதான மன்னிப்பின் வார்த்தை. அதை நல்லா கையை தட்டி அறியாமல் செய்தாங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வச்சார் ஆண்டவர். ஏன்னா பிசாசு நினைச்சான், ஆதாம்கிட்ட சொன்னோம், இல்ல இத புசிச்சினா நீ செத்துருவேன்னு சொல்லும், சாக மாட்ட, கண்கள் திறக்கப்படும் சொல்லும் போது அவன் டைரக்ஷனை மாற்றிக்கொண்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசுவினிடத்தில் அவன் எதிர்பார்த்தது, இவரை சிலுவையில் அடிச்சா, இவரை அசிங்கப்படுத்தினார், இவரை அவமானப்படுத்தினார், இவர் வாயிலிருந்து மனு குலத்தை சபிப்பார்னு பிசாசு தப்பான ஒரு கால்குலேஷன் வைத்திருந்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதனால தான் அவரை சோதிக்கும் போது பல வார்த்தைகளை அவன் பயன்படுத்தினான். இயேசு சிலுவையில வாயை திறக்கும் போது பிசாசு பார்த்துட்டே இருக்கான். இப்ப திட்ட போறாரு, இப்ப சபிக்க போறாரு, இப்ப அழிக்க போறாரு. இதோ இவர் ஏதோ ஒரு ஸ்பெஷல், இவர் விசேஷமானவர், இவர் சொன்னாதான் நடக்க போகுதுன்னு முந்தின ஆதாமை கீழ்ப்படுத்தின அதே சாத்தான் என்கிற அந்த பிசாசு சிலுவையில இயேசு தொங்கின போது காத்து கொண்டிருந்த வேளையில இயேசு தன் வாய்களை திறந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி சர்வ லோகத்திற்காய் ஜெபித்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இரண்டாவது சொல்கிறார், ஸ்திரீயே, இரண்டாவது சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அவன் என்ன கேட்டான்? அவன் என்ன கேட்ட? சிம்பிள் ஒரே ஒரு வார்த்தை, தேவன் என்னோடு பேசினது. இந்த உலகமே உங்களை எடுத்து குடும்பத்துல இருந்து வச்சுக்கோமே, குடும்பத்துல உங்களை யாருக்குமே பிடிக்காது, எல்லாரும் உங்களை திட்டுவாங்க, எதிர்ப்பாங்க, உங்களோட ஐக்கியப்பட மாட்டாங்க, உறவுகளுக்கும் உங்களை பிடிக்காது, நண்பர்களுக்கும் உங்களை பிடிக்காது, யாருக்குமே இந்த உலகத்துல பிடிக்காது. இவன் ஒரு அயோக்கியன், இவன் ஒரு பாவி, இவன் குற்றம் செய்தவன், இவன் நல்லவன் கிடையாது, இப்படி பல தூஷணமான வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் சொல்லுவாங்க. சொல்லும்போது யாராவது ஒரு நபர் வந்து நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னா நம்முடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படும். ஜனமே, சிலுவையில இயேசு தொங்கின போது, எல்லாரும் அவரை குற்றப்படுத்தின போது, எல்லாரும் அவனை எதிர்த்த போது, ஒரு மனுஷன் சொன்னான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தரலாம். ஆண்டவரே, நீர் தகாததொன்றும் அவர் செய்யவில்லையே. அவன் பேசுறான். அவரை குறித்து சாட்சியாய் பேசின ஒரே நபர். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்லா ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? சீஷர்களுக்கு தைரியம் இல்லை, ஓடி போயிட்டான். உறவினர்கள் அங்கே இல்லை, ஓடி போயிட்டாங்க. கண்ணீரோடு நிற்கிற ஒரு தாய், கூட ஆதரவாய் நிற்கிற அங்கே ஒரு ஊழியக்காரன், ஒரு மனுஷன் மட்டும் பக்கத்துலன்னு சொல்றான், நீங்க தகாதது ஒன்றும் அவர் செய்யலையே, நம்மை போல அவர் குற்றவாளி இல்லையே, அவன் ஒன்றும் கல்வன் இல்லையே. உங்க வாழ்க்கையில உங்க வாயை திறந்து ரெண்டு விஷயத்தை மாறி மாறி பேசணும். ஒன்று, தேவன் நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். தேவன் நல்லவர்னு சொல்ல வந்தவர் இயேசு, தேவன் கெட்டவர்னு சொன்னவன் பிசாசு. அல்லேலூயா. நீ அவரை நம்பாதேன்னு சொன்னான் தோட்டத்துல, சிலுவையில சொன்னான் என் தேவன் நல்லவர். ஆமென். பரத்திலிருந்து இறங்கி வந்து இயேசு சொன்னார் தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இப்போ ஒரு மனுஷன் சொல்றான், நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது, அவன் ராஜ்யத்தை குறித்து பேசினா, ஆண்டவர் சொன்னார், ராஜ்யம் என்னடா ராஜ்யம்? இன்னைக்கு என் கூட இருப்ப. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னைக்கு என் கூட இருப்ப. அலையிலோயா, இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல நீயும் இருப்பாய்.
ரட்சிப்புனா என்ன? அவரும் நாமும் கொள்ளுகிற அந்த ஐக்கியம், தொடர்பு. ஒருவேளை அவன் செத்திருந்தா பாதாளத்துக்கு போக வேண்டிய அவனை பரதீசுக்கு கொண்டு போனவர் தேவன். அவர் சர்வ வல்லவர். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை கொண்டு பிசாசு ஜெயித்தான். இயேசு கிட்ட தோத்த இடம் சிலுவை. ஒரு அலையிலே சொல்றீங்களா? அவரை நினைச்சான் இவர் கண்டிப்பாய் சபிப்பார். மூன்றாவது இயேசு சொன்னாரு, ஸ்திரீயே, அந்த வித்துக்கும் எப்படி மண்ணை எடுத்து மனிதனாய் தேவனாலே உருவாக்க முடியுமோ? ஒண்ணுமே இல்லாத மண் இல்லையா? அங்க ஆண் பெண் இல்லாத காலம் அல்லவா? அந்த மண்ணை எடுத்து ஒரு மனிதனாய் பரிசுத்தமாய் உருவாக்கின தேவகுமாரன் ஒரு பெண்ணை எடுத்து, ஒரு ஸ்திரீயை எடுத்து, அவளுக்குள்ளாய் ஒரு வித்தை வைத்து, அந்த வித்து தான் இந்த பூமியை ஜெயிக்க போகிறது, பிசாசு ஜெயிக்க போகிறது என்ற திட்டத்தை வைத்து அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே. ஏன் அவங்க கூட பிறந்தவங்க இல்லையா இயேசுக்கு? என் வேதத்தின் அடிப்படையில் 30 வயது வரைக்கும் ஒரு வாலிபன் எந்த ஒரு பொறுப்பிலுமே வர முடியாது, டெசிஷன் எடுக்க முடியாது யூதர்கள் வழக்கத்தின்படி. 30 வயதுக்கு பிறகுதான் டெசிஷன் எடுக்கணும். யாக்கோபு, இயேசுக்கு அடுத்து யாக்கோபு. யாக்கோபு இயேசுவை விட 5-6 வயது சிறியவர். அவங்க அந்த குடிமறி மதிப்பு எழுத வரும்போதெல்லாம் யாக்கோபு இல்லை, இயேசுவும் மரியாளும் யோசேப்பும் தான் வந்தாங்க. ஒரு 5-6 வயது இருக்கும்னு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 30 வயதை அடையாத நிலையில தம்பிகள் இருந்தாங்க இயேசுவுக்கு. ஒருவேளை 30 வயதை தாண்டி இருந்தா அவர் இதை பற்றி யோசித்திருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். அவர் சொன்னார், முதல் இடத்துல ஸ்திரீயே என் வேலை வரவில்லைன்னு சொன்னார். சிலுவையில் சொல்றார், வேலை வந்துருச்சு ஸ்திரீயே, வேலை வந்துருச்சு. இப்போ நிறைவேற்றுகிற காலமாக இருக்கிறது. பராமரிக்கிற பொறுப்பை சீஷன் இடத்துல கொடுத்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் வாழ்நாள் முழுதும் யோவானோடு இருந்தார் நினைக்கிறீங்களா? இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யோவானோடு இருந்தார் என்றும் பின்பு அவருடைய குடும்பத்தோடு அவங்க இருந்தாங்கன்னோ அநேக ஆராய்ச்சிகள் சொல்லுது. அவர் நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்க, அவர் நல்ல தேவன். ஆமென். வார்த்தையினாலே ஜெயித்தார். வார்த்தையில இப்போ பிசாசு கிட்ட இருந்த எல்லாவற்றையும் கொலோசியர்ல நீங்க வாசிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கப்போம். 2 கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பொதுவான நிருபத்துல வாசி கேட்போம், ராஜ் வாசிப்பாங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள், நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள். சொல்லுங்க எல்லாரும், நமக்கு எதிராக ஒப்பந்தம் விதிகள். வாசிப்போம். பல கொண்ட கடன் பத்திரத்தை, பல எழுதப்பட்டிருக்குது. இவன் பாவம் செய்தான், திருடினான், கொலை செய்தான், விபச்சாரம் செய்தான், அவ்வளவு குற்றப்பத்திரிகை நம்ம மேல. அதையெல்லாம் என்ன செய்தாரா? அவர் அழித்து விட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க, சிலுவையில என்ன செய்தாரா இயேசு? அவைகளை எல்லாம் இயேசு சிலுவையில அழித்து விட்டார். அதை சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அறவே, எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் தன்னுடைய சிலுவையினாலே கிடைத்த வெற்றியை ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர். வாசிங்க. படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு, எல்லாம் அந்த படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு, சிலுவையில நடந்த சம்பவத்தை இப்படியா கொலோசியர்ல பவுல் எழுதுகிறார். கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றாராம். கையை தட்டு, நல்லா கையை தட்டு. இப்ப அசிங்கப்பட்டது பிசாசு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கும் போது மனுக்குலத்தின் எல்லா பாவங்களையும், குற்றங்களையும், மீறுதல்களையும், அக்கிரமங்களையும் அவன் மேல வச்சுட்டாரு. பிசாசு
தேவன் மேல வச்சுட்டான். எல்லாரும் சொல்லுங்களேன், உன்னை கொண்டு போய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவன் மேல வச்சுட்டான். இப்ப பிசாசுட்ட ஒண்ணு இல்ல. ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த சர்ப்பத்தை அவர் முழுமையாய் விழுங்கின போது விஷத்தையும் சேர்த்து விழுங்கிறதுனால அவன்கிட்ட விஷம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். இப்ப சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம கிட்ட எதுவும் இப்போ இல்லை. ஆமென். எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு ஊர்வலமா இழுத்து சென்றார். அவர் அலையிலே சொல்றீங்களா? இது நடந்து முடிந்தாயிற்று. சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார், பிசாசு தான் வைக்கப்பட்டு போனான். ஆமென். இப்போ இந்த சர்ப்பத்தை முழுங்கினது போல சகல பாவங்களையும் அவர் நமக்காக சாபமாகி, எப்படி அங்க சபிக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம், அந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டதோ அப்படி நமக்காக அவர் எல்லா சாபங்களையும் சுமந்து கொண்டார். சுமந்து சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். சுமந்துட்டாரு. இப்ப அது செயல்படாது. ஆமென். நான் சொன்னேன், பாம்பு கடிச்சாலும் பாம்பினுடைய விஷம் தன்னுடைய சரீரத்தை பாதிக்காதபடிக்கு படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆமென் சொல்லுங்க. இப்ப எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டாரு. இப்ப பிசாசு கிட்ட ஒண்ணு இல்ல, அவன் தலை நசுக்கப்பட்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு கரங்களை ஏசு ஆமென் சொல்லுங்க. அவன் தலை நசுக்கப்பட்டாயிற்று. இப்ப பிசாசு கிட்ட ஒண்ணு இல்ல, பிசாசை சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. அப்ப விஷயம் இன்னும் எங்க இருக்கு? ஏன் இன்னும் மனுக்குலம் அடிமையாவே இருக்கு? நான் ஊழியம் செய்யறேனே, நிறைய பேர் சொல்றாங்க அன்புக்கு செலுத்துறேனே, நான் மன்னிக்கிறேனே, நான் பரிசுமா இருக்கிறேனே, நான் கொடுக்கிறேனே, ஆனாலும் நான் இப்படித்தானே இருக்கிறேன். அப்ப இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தாரா இல்லையா? இன்னைக்கு இன்னும் கூட நீங்களும் நானும் இன்னும் அரைகுறையாய் எதையோ கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் புரியாம நான் நினைக்கிறது தான் சரின்னு வாழும்படி இதுல எதையுமே குறையாய் தேவன் எழுதி வைக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிக்கும் போது இந்த விஷம் இந்த பிசாசுகிட்ட இப்ப இல்ல, அவன் தலை நசுங்கிருச்சு. இப்ப இயேசு கிட்ட இல்ல, இயேசு முற்றிலுமாய் ஜெயம் கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப எங்க இருக்கு? யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. விஷத்தை நாக்குல வச்சிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிசாசு கிட்ட இல்ல, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். எங்க இருக்கு? யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார், நாவுதான் அது பொல்லாதவைகளை பேசி, அந்த நாவு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்குதா. மனிதர்களுடைய நாவிலே கொண்டு வந்து அந்த விஷத்தை வைத்தது யாரு? சிலுவையில தான் இயேசு வெற்றி சிறந்துட்டாரு. நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். இன்னும் ரோமர்ல அழகாய் பவுல் எழுதுகிறார். 3:13 வாசி கேட்போம். 3:13 3வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏசு அவர் வேலையை செய்துட்டு போயிட்டாரு. விஷத்தை வாயில வச்சுட்டு நாவுல வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? பிசாசு தான், அவன்கிட்ட ஒரு பவரும் இல்லை. சிலுவையில இயேசு ஜெயிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை அதை வாங்கி இயேசுவே வச்சுட்டாருன்னா அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆமென். அவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு, மன்னிப்பு, கிருபை, இரக்கம், தயவு தான். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவருக்கு அது மட்டும் தான் பேச தெரியும். அல்லேலூயா. அங்கே தான் தோற்று போனான் பிசாசு. அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு மனிதனை விழப்பண்ணினான், வார்த்தையை கொண்டு தேவன் ஜெயித்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகின்னு வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியில இருள் உண்டாயிற்றான். எங்க இருந்தது இந்த இருள்? இந்த இருள் ஆதியாகமத்துல இருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த ஆதியாகமத்துல பார்க்கிறோம், பூமியில இருள் இருந்தது. ஆமென் ஆமென் ஆமென். அந்த இருளை தேவன் பார்க்கும்போது சொன்னார்,
நீங்க அவர் அந்த பயன்படுத்தின 7 வார்த்தைகளுமே வேத வார்த்தைகள், வேத வசனங்கள். ஆமென். சுயத்துல இயேசு பேசவே இல்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அவரை கைவிடல. எப்போ ஒரு மனுஷன் மீது பாவம் உள்ள வந்துருதோ, ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவினை, ஆவிக்குரிய நிலை, ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரிகிறது. அந்த நிலையை உணர்ந்து தேவன் சொல்லுகிறார், இந்த இருள் மாறட்டாண்டவர. அங்கே இருள் மாறிற்று. ஆமென் சொல்றீங்களா? சரியாய் அந்த 9ஆம் மணி வேளையில பஸ்காவை செலுத்துகிறது இஸ்ரவேலர்களுடைய பழக்கம். மிகச்சரியாய் 9ஆம் மணி நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். சரீரத்தில் நீங்க இங்க இருந்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரசங்கிக்கிற நபர் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். எனர்ஜி போயிட்டே இருக்கும். இல்லை கடுமையான வேலை செய்கிறவங்க எனர்ஜி போயிட்டே இருக்கும். இயேசுவை சிலுவையில் அடித்த போது அப்படி எல்லா சரீரத்தின் ரத்தமெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாகத்தை நான் உணர்கிறேன், ஒரு தாகத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் சொல்கிற, நான் தாகமாக இருக்கிறேன். இவர்கள் எல்லாம் இந்த சிலுவை மரணத்தை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு தாகம். அது ரலையிலே சொல்றீங்களா? ஒரு காட்சி பொருளாய் பார்த்துட்டு போயிடக்கூடாது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிலுவை மரணம் காட்சி பொருளாகவே இருந்துச்சுன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. தேவச்சனமே ஆண்டவர் சொன்னார், தாகமாக இருக்கிறேன். அடுத்து நீங்கள் வாசிக்கும்போது இந்த விஷத்தை கொண்டு வந்து அந்த நாவின் கீழே வைத்திருக்கிற நம்மை பார்த்து, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசுகிறோம். அவர் சிலுவையின் மரணத்தை நீங்கள் விசுவாசிக்கிற நபராக இருந்தால் பிசாசுக்கு வல்லமை இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் திஷ்டாங்கமாக எழுதப்பட்ட எந்த இடத்துலையுமே கேப்பே விடாமல் மிக அழகாய் மனுக்குலத்தின் வாழ்வின் திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளாமலே வாழ்கிறது. அந்த விஷம், பாம்பின் விஷம் மனிதனுடைய உதட்டில் இருக்குதான், உதட்டில் இருக்குதான். நீங்கள் வாசிக்கும்போது வாசிக்க கேட்போம். அதே நீங்கள் வாசிக்கும்போது அடுத்த வசனம் வாசிங்க. ரோமரில் 13:14 வாசிங்கம்மா. 3 வேகமாய் 3:14. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது. பாத்தீங்களா? அவர்களுடைய வாய் எப்படி இருக்கா? சபிப்பினாலும். சபிக்கிறது. உட்கார்ந்து என்ன பண்றது? இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. இன்னொன்று பாருங்களேன், நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்குதே ஒழிய தேவன் எதையும் உங்க மேல நியாய தீர்ப்பு பண்றது இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. நீங்கள் சும்மா உட்காந்து பேசும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இப்போல்லாம் தைரியமாக வெளியே போக முடியல, பஸ்லேயும் போக முடியல, பைக்லேயும் போக முடியல, கார்லேயும் போக முடியல, நடந்து கூட போக முடியல. ஏன்? சும்மா போனால் கூட வந்து இடிச்சிட்டு போயிடுறான். கை உடஞ்சிருது, கால் உடஞ்சிருது. அப்போ ஒன்றும் நடக்காது. ஆனால் இந்த பிசாசு பார்த்துட்டே இருப்பான். நம்ம நினைக்கிறோம், அவன் ஒன்றும் பார்க்கறதில்ல. அந்த வார்த்தை வேலை செய்யும். எத்தனை பேருக்கு தெரியும்? வெயிட் பண்ணினே இருக்கும். ஒரு நாள் எப்படியும் வெளியே வருவல்ல, அது நடந்து 1 மாதம் 2 மாதம் இருக்கும். நம்ம போவோம், தள்ளி விட்டுருவான் ஒருத்தன் வந்து. எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே உன்ட்ட சொன்னேன் தானே. உன்னை யார் சொல்ல சொன்னது? ஒழுங்கானதை பேசணும், நலமானதை பேசணும். அருமையாய் பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எது நல்லதோ, எது புண்ணியமோ, எது பரிசுத்தமோ, எது பிரயோஜனம் உள்ளதோ பேசுங்க. இல்லைன்னா வசனத்தை மட்டும் பேசுங்க. ஆமாம். வார்த்தையை மட்டும் உட்கார்ந்து பேசுறது. நான் சொன்னல நீ உருப்பட மாட்டேன்னு. யாரு? வாயில தான் விஷம் இருக்கு. சொல்லுங்க எல்லாரும். கூடுமானவரையும் அமைதியாக இருந்துருங்க. நான் சொல்கிறது உண்டு, ஒன்று முடிஞ்ச வசனம் பேசுங்க, இல்லை அந்நிய பாஷையில் பேசுங்க. ஆசீர்வாதம் தானாக வந்துடும். ஆமாம். தேவையில்லாதது பேசுறது. ஒரு இடத்துல போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த இடமே சரியில்லையே, நல்லா வருமா பார்க்கலாம். ஒரு காலேஜில் சேர்க்கும் போதே சொல்கிறது, இது உருப்படுமா உருப்படாதுன்னு தெரியலையே. உங்களுக்கே தெரியலண்ணா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க.
அங்க சரியாய் ஆதாம் ஏவாள் பேசியிருந்தா. இப்ப நாங்க தேவனை போலத்தானே இருக்கிறோம். நீ என்ன புதுசா வந்து ஒரு கதை சொல்ற? நாங்க தேவனை போலத்தான் இருக்கிறோன்னு பேச அவன் விடவில்லை, இவர்கள் பேச துணியவில்லை. ஆமா, ஏதோ புதுசா ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுதுன்னு கேக்குறீங்களா? இயேசு சொன்னதை கேளுங்க. அல்லேலூயா. அத வாயில பேசுறது பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்க பேசுறது ரிட்டர்ன் வந்துருது. ஒரு அலையிலே சொல்லுங்க, சிலுவையில் அவர் செய்து முடித்த அற்புதங்களை பேசுங்க, ரட்சிப்பை பேசுங்க. கடைசி 2 வசனத்தை வாசித்து படிப்போம். ரோமர் 6:6 வாசி கேட்போம். ரோமர் 6:6 வாசி கேட்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நம்ம இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும், பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். தெரியுமா தெரியாதா? என் பழைய மனுஷன் இல்ல, சபிக்கப்பட்டவன் இல்ல, பாவ மனுஷன் இல்ல, நான் புதிதாக்கப்பட்ட சிலுவையில இயேசு சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களை உடைய நபர் நான். கையை தட்டி பேசணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நம்ம பேசினா பாதி நம்மளை பைத்தியம்னு நினைக்குது. என்ன நினைக்குது? நீங்க பேசுங்க, பைத்தியம் கூட நினைக்கட்டும். ஆமா, பழைய பாவ மனுஷன் சிலுவையில அறையப்பட்டாயிடுச்சு. நான் பாவிதான், பாவம் செய்தேன், மீறுதல் செய்தேன், அநியாயம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன், எல்லாவற்றையும் சர்பத்தை விஷத்தோட அங்கே விழுங்கினதை போலவே இயேசு எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆமென். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். அது வேலை செய்யாது. இப்ப நான் புதிதாக்கப்பட்ட நபர். ஆமென். அந்த உணர்வு நமக்கு இல்லாதது தான் காரணமே ஒழிய, நீங்க நினைக்கிற மாதிரி ஊழியம் செய்யறதுனால ஆசீர்வாதம் வந்துரும்னா இப்ப ஊழியக்காரங்களாம் பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஆமென். ஊழியம் செய்ய வேண்டியது, நீங்க ஊழியம் செய்தால் அது கிறிஸ்துவின் சிந்தை, அது தேவனுடைய இருதயம். அது ஒருவேளை மற்றவங்க மீது அன்பு செலுத்தினால் நீங்க நல்ல ஆளா மாறுவீங்க. மற்றவங்களை மன்னிச்சிங்கன்னா உங்களுடைய கேரக்டர் இயேசுவை போல மாறிடும். இவைகளெல்லாம் செய்ய ஒன்று தான் வேணும், விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா, ஃபெய்த் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா, சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டா, நீங்கள் ஏதோ புதுசாக ஒன்று டெவலப் பண்ணி செய்ய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்யறதுனால ஒன்றும் வராது. ஆமென் சொல்லுங்க. நம்புகிறதுனால விசுவாசத்தினால தான் வரும். ஆமென். பழைய மனுஷனை சிலுவையில் அடித்தாயிற்று. இன்னொரு வசனம் கலாத்தியர் 2:20 வாசி கேட்போம். கலாத்தியர் 2:20 வாசி கேட்போம். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். யார் இருக்கிறார் எனக்குள்ள? கிறிஸ்துவனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க. பாவ மனுஷன் அறையப்பட்டாயிடுச்சு. கிறிஸ்துவனே கூட நான் அறையப்பட்டுட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்கு பயப்படணும்? அந்த ஜென்ம ஸ்வாபம் உள்ள மனுஷன் எனக்குள்ள இல்லை என்கிற நிலை தான் சிலுவையை விசுவாசிக்கிற நிலை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த விசுவாசம் உள்ள வரணும். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என் நிலை இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபிரேயர் 10:22 இப்படியே சொல்லுது. வாசி கேட்போம். வாசிக்க எபிரேயர் 10:22 வேகமாய் வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். பாருங்களேன், துர்மனசாட்சினா என்ன தெரியுமா? நம்ம மனசாட்சி, நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்த வருவாங்க, அவங்க மனசாட்சி குற்றம் உள்ளதாவே இருக்கும். ஐயோ இந்த பாவம் செய்துட்டனே, நான் கொலை செய்துட்டனே, அதுக்காக இந்த பலியை கொண்டு வந்திருக்கேன். பலி கொடுக்குற ஆசாரியனும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை பார்க்கும்போதே குற்றவாளியாகவே பார்ப்பான். பலியும் செலுத்திடுவான், வீட்டுக்கும் போயிடுவான், அடுத்த வருஷம் திரும்ப ஒரு பலி எடுத்துட்டு வருவான். குற்ற மனசாட்சி உன்னை பலி செலுத்தி கொண்டே இருக்க சொல்லும். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் நிருபத்தில் அழகா எழுதுகிறார், வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆண்டவர்கிட்ட வந்து சேரணும்னா உங்களுக்கு இந்த துர்மனசாட்சி இருக்கக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நான் கழுவப்பட்டுட்டேன்,
நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் விடுதலை ஆயிட்டேன், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். ஆமென். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது. அவர் சிலுவையின் மரணம் என்னை மீட்டுற்று. அல்லேலூயா. இதுல சந்தேகம் நமக்கு, அப்படின்னா இதையே இப்படியே இருக்குது. அந்த வாய், அந்த நாக்கு, அந்த சிந்தை மாறல இன்னும். ஆமென். சும்மா அப்படியே ஆக்டிங். எப்படி? நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் ரொம்ப தேவ பிள்ளை. ஏன்னா நான் பைபிள் சிஸ்டர் 10 முறை வாசிட்டேன் சிஸ்டர். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். அவர் அவ்வளோ நல்லவர்னு அவரே நினச்சிக்கிறது. யார் வம்புக்கும் போகாததல்ல பரிசுத்தம், அதெல்லாம் தேவனுடைய சித்தம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு அதுக்காக படிச்சார் தேவன். நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இருக்கிறத படிச்சாரு. உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லப்பட்டிருக்க. அந்த அன்பு நிலை இல்லை. அது வசனம் சொல்லுது. துர்மனசாட்சி உள்ள குத்திக்கிட்டே இருக்குது. இந்த பாவம் செய்தேன், அந்த பாவம் செய்தேன், இந்த மீறுதல் செய்தேன், ஐயோ இதுக்கு இந்த காணிக்கை போட்டுருணும். ஒரு சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் ஒரு ஸ்பெஷல் காணிக்கை கொடுக்கணும். எதுக்கு? அது சிஸ்டர் இந்த மாதிரி நடந்து போச்சா, அது எப்படியாவது சரியாயிடுமா? சரியாயிடுமா? இயேசுவின் ரத்தத்தையும் சிலுவை மரணத்தையும் அவருடைய மீட்பையும் விசுவாசிக்கிற நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரியாகாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த துர்மனசாட்சி அதை விட்டு நீங்கி பரிசுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் அவரிடத்துல சேர கடவோம். ஆமென். அவரிடத்துல சேர்ந்துட்ட ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உயிரோடு எழுந்து இதை தான் பிரகடனப்படுத்தினார். அவர் சொல்றாரு, சிலுவை மரணத்தினுடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்கணுமா ஒரு மனுஷன். நீங்க மார்க் 16 எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய தேவன் வந்து சொல்றார், நம்மெல்லாம் விசுவாசிகளா அவ்விசுவாசிகளா? கரங்களை வைத்து சொல்லுங்க. நான் விசுவாசின்னு சொல்ற ஆளெல்லாம் நல்ல கரங்களை வைத்து நான் விசுவாசி. ஆமாம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆமாம், அவர் எனக்காக சிலுவையில் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், அல்லேலூயா. நான் மீட்கப்பட்ட நபர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சிங்கன்னா விசுவாசிகளாலே நடக்கிற அடையாளங்களா இதெல்லாம் தெரியணும். அடையாளம் இதெல்லாம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் மனிதன் படைக்கப்பட்ட போது அவனை கொலை செய்யவோ கொல்லவோ அழிக்கவோ பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. சர்பத்தை அவன் செலக்ட் பண்ண, உள்ள விஷம் இருந்துச்சுன்னு சர்பத்தால முடியல. வார்த்தையை பயன்படுத்தி வீழ்த்தினான். வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கீழே இறங்கி வந்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வந்துட்டு எல்லாவற்றையும் சிலுவையில நிறைவேற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீங்க எல்லாம் விசுவாசிகளா இருந்தா ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க சிலுவை மரணத்தை விசுவாசித்து நம்பி வாழ்கிற ஜனங்களா இருந்தா ஒரு அடையாளம் இருக்கு. அவர்களால விசுவாசிகளாலே நடக்கிற அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசு உங்ககிட்ட வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆல்ரெடி அவன் தலை நசுக்கப்பட்டவன். ஆமென். ஆல்ரெடி அவன் தோற்று போனவன். ஆமென். ஆல்ரெடி அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் தேவன் அப்படியே உரிந்து எடுத்தார். அல்லேலூயா. உரிச்சிட்டார். இந்த தோலை உரிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிலுவையில தேவன் பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி, அல்லேலூயா, அவனை தோல் கடித்து, அந்த வேதம் சொல்லுகிறது, மூல பாஷையிலிருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வராங்க. நிறைய ஆங்கில வேதாங்கமங்கள்ல மிக அருமையான வேத பகுதிகள் இவைகள் எல்லாம். அந்த எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள் சொல்லுது, அவனுடைய எல்லா தந்திரங்களும் எல்லா பிளானும் அவன் மனுக்குலத்தின் மீது வைத்திருந்த எல்லாத்தையும் ஒரு பின் பாயிண்ட் கூட விடலையா இயேசு. சிலுவையில் எல்லாத்தையும் அவன் கையிலேருந்து அப்படியே பிடுங்கிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நம்ம பார்வைக்கு அவர் தோற்றது போல இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உங்க இயேசு சிலுவையில் செத்தாரு? அவர் வல்லமை உள்ள தேவனானால் வெளியே வர வேண்டியதானே. அவங்களுக்கு வசனம் தெரியாது, நமக்கு தெரியுமே. ஆமென். நமக்கு வேத வார்த்தைகள் தெரியுமே. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப என்ன நவமான பாஷை? உங்க வாய நல்ல வேத வார்த்தைகளையும் நவமான பாஷைகளையும் பேசுறதுக்கு பயன்படுத்தணும். ஆமா, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து
வரக்கூடாது. சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள் ஒண்ணு வரக்கூடாது. பாம்பின் விஷத்தை கக்க கூடாது. ஆமென். சத்துருவா இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா பிசாசு பக்கம் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலுவையில கூட தேவன் அன்பின் வார்த்தைகளே பேசி பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பத்தினுடைய பவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். பிசாசு சர்ப்பத்தை பயன்படுத்தினான். ஆமென், ஆமென். பிசாசின் தலையை நசுக்கினார் தேவன். ஆமென். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை அந்த அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, தேவனை விட்டு பிரிக்காது, தேவனோடு தான் இருப்பாங்க. நித்திய ஜீவனை உடையவர்கள் நம்ம எல்லாம். நம்முடைய ஜீவனை ஒருவனாலும் எடுக்க முடியாது. அது எப்படிப்பட்ட சாவுக்கு எதுவானதா இருந்தாலும் நம்மையும் தேவனை விட்டு பிரிக்க மாட்டாது. ஒரு அலையிலே சொல்றீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு, இதுதான் மீட்பு, இதுதான் விடுதலை, இதுதான் ஆசீர்வாதம். இது தெரியாமலே வாழ்கிறது. அதனால சாவுக்கு ஏதுவான எதை குடிச்சாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பாங்க, அப்போதே அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோமான்னு ஒரே ஒரு கேள்வி. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த பேருக்கு சொல்றீங்களா? அன்பா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, அன்பா இருக்கிறது எனக்கு சொல்லி காட்டுங்க. அன்பா இருக்கிறது என்னன்னு ஒன்று வேணா இப்போ ஹாட் கிராஸ் பண்ணு கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். ஆமாம். ஏய் வாங்கினியா, அவனுக்கு வாங்கினியா, ஏய் இவனுக்கு வாங்கினியா, வெளியே போயிட்ட வாங்கினியா, யாருக்கு? எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். நம்ம அன்பு எப்படி தெரியுமா? இதுதான் நம்முடைய அன்பு. நான் உனக்கு வாங்கி வச்சேன் பார்த்தியா, யார்கிட்ட சொல்றது? அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லுவான், ஏய் நீ அடுத்த ஆளுக்கு வாங்கி கொடுத்தியா, அதுதான் அன்பு. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். இந்த வருடத்தில் இந்த சிலுவையின் செய்தி உங்களை மாற்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆதியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிசாசு அவன் தந்திரமாய் மனுக்குலத்தை அழிக்க வைத்திருந்த திட்டத்தை அவன் வார்த்தையை கொண்டு அழிக்க நினைத்தான். வார்த்தையாகிய தேவன் இறங்கி வந்து அவனை முற்றிலுமாய் அழித்தார். ஆமென். மனுக்கு எப்பொழுதுமே தேவன் சப்போர்ட் நமக்கு தான். ஆமென் சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் ஜீவனை எடுக்க ஒருவனாலும் முடியாது. அவர் எல்லாம் முடிஞ்சிருச்சாண்டுவரேன், எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன், அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறோம், நான் அடி வாங்க வேண்டிய இடத்துல எவ்வளோ அடி வாங்குவான், 4 அடி அடிச்சா புஷ்ஷுன்னு போயிடுவோம். ஆமாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல ஏசு எனக்காக ஒரு ஸ்டெப்பு கூட நடந்திருக்க மாட்டான் அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு. ஆமாம். யாராவது என்னை தூக்கிட்டு போறீங்களான்னு கேட்டிருப்போம். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். இந்த பில்டப்பே வேணாம். ஆமாம். உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவரே நீர் பிதா சொன்னதை இந்த பூமியில எனக்காக செய்து முடித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன். என்னுடைய நாவை உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தவுமே பயன்படுத்துவேன். ஆமென். மற்றவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்க மாட்டேன். ஆமென். இந்த நிலைக்கு நம்ம வர்றது தான் சர்ப்பத்தை எடுப்போம். ஆமென் சொல்லுங்க. சாவுக்கு ஏதுவான ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. ஆமென். எத்தனை பாம்பு இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில். ஆமென் சொல்லுங்க. அவனை நினைச்சிருந்தா பிசாசின் தந்திரத்தில் உன் போட்டு தள்ளினா போட்டு தள்ளியிருக்கோம். ஆமாம். கண்ட்ரோல் அன்றைக்கும் தேவனிடத்தில் இருந்தது, இன்றைக்கும் தேவனிடத்தில் இருக்கு. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாது. ஆமென். அவர் சொல்றார், இனி ஒரு சாபமும் இராது. எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் நிறைவேற்றி அப்படியே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.